இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஏணி மேலே ஏறி நின்றுட்டு ஓவர்கட் போர்ட் லைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு அந்த ஏணியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஏணியை 4 பேர் சேர்ந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஏணியை வந்து ஒரு ரோட்டில் பார்க் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு வெஹிக்கிள் மேலே நிப்பாட்டிட்டு அதுக்கு மேலே ஏறி நின்று ஒரு வேலை செய்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி வேலை செய்யும்போது என்னெல்லாம் ஆபத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அந்த ஏணி மேலே ஏறி நின்றுட்டு இருக்கிறவர் அவர் உடம்புல வந்து சேஃப்டி பெல்ட் எதுவும் போடலை. அதே மாதிரி ஏணி மேலே ஏறி நிற்கும்போது அவரோட 2 கால் சப்போர்ட் மட்டும் தான் அந்த ஏணியில் இருக்குது. சப்போஸ் கால் ஸ்லிப்பாச்சு அப்படின்னா மேலே அந்த கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து கீழே 4 பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 4 பேரால் அந்த ஏணி சாயும் பொழுது பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப டவுட். அடுத்து வந்து அந்த வெஹிக்கிளை ரோட்லேயே பார்க் பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரோட்டில் பார்க் பண்ணிட்டு வேலை செய்யும் பொழுது அந்த வெஹிக்கிளை சுற்றி பேரிகேஷன் போடணும், காஸ் அண்ட் சைன்ஸ் வைக்கணும், ரோடு டைவர்ஷன் போர்டு வைக்கணும். இந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கணும். இதெல்லாம் பண்ணாமல் அவங்க டேரெக்டாக பண்ணுறதுனால பின்னாடி ஏதாவது வெஹிக்கிள் வந்து டேரெக்டாக அவங்க மேலேயோ அந்த வெஹிக்கிள் மேலேயோ மோதி அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு விபத்து ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் கீழே நிற்கிறவங்களுக்கு விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத செயல்களை ஒருபோது நம்ம ஈடுபடவே கூடாது. எப்பொழுதுமே வந்து எல்லா விதமான பாதுகாப்பு விதிகளையும் முறையாக கடைப்பிடிச்சிட்டு தான் எந்த ஒரு வேலையும் செய்யணும். அது வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை தொழிற்சாலையில் இருந்தாலும் சரி, இல்லை ரோட்லேயே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலுமே சரி, ஒரு வேலை செய்ய முன்னாடி அதில் என்னெல்லாம் ஆபத்துகள் இருக்குது, அதிலிருந்து நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழிமுறைகளை முறையாக கையாண்டோம் அப்படின்னா பாதுகாப்பாக பண்ணி செஞ்சு பத்திரமா வீடு போய் மகிழ்ச்சியாக வாழ முடியுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க.